அவன் இங்கதான் வரேன்னு சொன்னானா? ஆமாண்ணே, அவரு பைக்ல வந்துடுறேன்னு சொன்னாரு. இல்லை அந்த பையில என்னண்ணே? யோ, என்னையா போட்டோ அது? என்ன வேஷம் அது? அந்த வேஷத்துல தான் சார் ஸ்டேஷனுக்குள்ள போய் ஃபைல் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆமா இன்ஸ்பெக்டர், விட்டிருந்தா வீரா இவனை சுட்டு சிவலோகம் அனுப்பியிருப்பான். நல்ல வேலை, உங்க புண்ணியத்தால தப்பிச்சிட்டான். ஃபைல் எடுத்துட்டியா? என்ன அம்புட்டு ரிஸ்க் எடுத்து உயிரை பணைய வச்சு போயிருக்கேன், ஃபைல் எடுக்காம வந்துருமா? இதான் அந்த ஃபைல், இதுதான் அந்த கொலகார பையன் வாழ்க்கை வரலாறே இருக்கிற ஃபைல். அது என்கிட்ட கொடு மச்சான், நான் பாத்துக்கிட்டேன். அம்புட்டு ரிஸ்க் எடுத்து நான் தேடுவேனா? நான் கண்டுபிடிப்பேனா? கண்டுபிடிச்சு உங்க கையில கொடுத்துட்டு நான் வேடிக்கை பார்ப்பேனா? ஐயா சாமி, தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒரே பார்வையில பார்க்காத. நீ ஸ்டேஷனுக்குள்ள போனது ஒரு பெரிய அஃபென்ஸ், பெரிய குற்றம். அது வெளியே தெரிஞ்சா கோர்ட்டே உன்னை உள்ள தூக்கி போட்டுரும். அதுக்கு தான் சொல்லுதேன் மச்சான், அந்த கிரிமினல் மேல அபிஷியலா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். சட்டப்படி அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறேன். நீ என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிட்டேன். எப்படி உங்க அப்பனையும் அந்த வெங்கடேசன் நீ உள்ள வச்ச, இப்ப அவனுக்கு வெளில சுத்திட்டு இருக்கானுங்களே, அப்படியா? யோ, அது கோர்ட்டு கொடுத்த பெயிலியா? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பாரு, உங்க சட்டம் கொடுக்குற புளியோதரையும் வேணாம், பொங்கச்சோறும் வேணாம். இதை எப்படி டீல் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துடுதே. என்னல அது? நீ ஏன் இப்படி இருக்கான்? சட்டத்தை மதிக்கவே மாட்டேங்க. அந்த ஆளு யாரும் கூட சொல்ல மாட்டேங்க. உனக்கு என்ன இப்ப அந்த ஆள் ஆறுன்னு தெரியணுங்களா? ஒரு பேப்பர்ல அந்த ஆளு பேரு, அட்ரஸ், போன் நம்பர்லாம் நோட் பண்ணி தரேன், வச்சுக்கிட்டு ஓரமா நில்லு, மத்த நான் பார்த்துக்கிட்டேன். ப்ளீஸுங்க சாமி, தயவு செஞ்சு அவன் சொல்றத கேளு. என்னல நீ அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? ஆறுல அந்த ஐயாவு, அவனுக்கு என் அப்பனுக்கு என்னல பிரச்சனை? அவன் எதுக்குல என் அப்பனை தூக்குன? இல்ல இவனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இவனை வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. பாரு, என் அப்பனை தூக்குனவனை அவ்வளவு லேஸ்ல நான் விட போறது கிடையாது. இவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அப்பனை துள்ள துடிக்க தூக்குல ஏத்தி கொல்ல பார்த்தான்ல, அது இன்னமும் என் கண்ணு முன்னாடியே வந்துட்டு போகுதுனே. நீ கண்டுபிடிக்க வேணாம், நீ யார் சொன்னா? நீ கண்டுபிடிச்ச விஷயத்த பாண்டி கிட்ட விட்டுருந்தா சொல்றோம். சொன்னா கேளு மச்சான், அவனை நான் பாத்துக்கிட்டேன். நீ எக்கு தப்பா ஏதாவது செஞ்சு உள்ள போய் உட்காந்துருக்க போற. என் கையாலேயே உன்னை அரெஸ்ட் பண்ற நிலைமை வந்துட போகுது. வேண்டாம். இல்லை, இது என் குடும்ப விவகாரம், இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிட்ட, நீ சும்மா இரு போதும். அறிவு வேலையே செய்யாத சண்முகம், உனக்கு எந்த ஒருத்தராலையும் ஒரு கிரிமினலுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது. அது சட்டம் மட்டும்தான் செய்ய முடியும்.